இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பின் மிக்கவர்களே, ஜனவரி மாதம் 25 தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாளினுடைய 2வது சிறப்பு என்பது புனித பவுலின் மனமாற்ற பெருவிழாவைத்தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடி இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் புனித பவுலினுடைய அந்த மனமாற்ற விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாடுவதில்லை. 3வதாக என்னுடைய பிறந்த நாள் என்று. ஆகவே இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்து, இந்த வாழ்க்கையில அழகான சலேசிய குருத்துவ அழைத்தலை எனக்கு கொடுத்து, இந்த வாழ்க்கையில இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு அழகான வாய்ப்பையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையை இறை வார்த்தையின் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இன்றைக்கு தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. ஆகவே இந்த நாளில் எனக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை வார்த்தையை தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களில் உறக்க அறிவிக்கவும், இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க இறைவன் எனக்கும் என்னோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் அதே நேரத்தில் மனதிடனையும் தர ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, நான் சொன்னேன் இன்றைக்கு தாயாம் திரு அவை இறை வார்த்தையின் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களில் முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. திருவருகை காலத்தில் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு வாசகம், கிறிஸ்து பிறப்பு காலத்துல கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாசகம். காரிருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ளோர் நாட்டில் மீது இருப்பவர்களுக்கு ஒரு சுடரொளி ஒன்று உதித்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி தான். அடிமைதனத்திலும் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் துன்பத்திலும் இருளிலும் வாழ்ந்து கொண்ட மக்களுக்கு ஒரு பேரொளி வருவது போல, அல்லது ஒரு புதிய சுடரொளி, புதிய வாழ்வு கிடைப்பது போலதான் மெஸ்ஸியாவினுடைய வருகை, மீட்பவனுடைய வருகை இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு முன் சுவையாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார், நம்முடைய பிளவுகள் இருக்கக்கூடாது, நம்முடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் அப்படி என்று நமக்குள்ளே பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது, மாறாக ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் நம்ம திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். அவரால் மட்டுமே நமக்கு மீட்பு உண்டு. ஆகவே நான் அவரை சார்ந்தவன், இவரை சார்ந்தவன் என்று சபைகளுக்குள்ளே பிரிவுகள் இருக்கக்கூடாது என்கிற 2வது செய்தி தான் நமக்கு இந்த வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மத்தேயு நற்செய்தியில இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 திருத்தூதர்களை அழைத்ததைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு மற்றும் அவருடைய சகோதரர், மற்றும் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான். இவர்கள் 4வருமே மீன் பிடிப்பவர்கள். தங்கள் தந்தையர்களோடு அவர்கள் மீன் வலைகளை சரி செய்து கொண்டிருந்த நேரத்துல தான் இயேசு அவர்களை அழைத்து, என்னோடு வாருங்கள், இனி மனிதரை பிடிப்பவர்களாக்குவேன் அப்படி என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்துல முதல் வாசகத்தினுடைய அந்த பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மெஸ்ஸியாவினுடைய வருகை. இயேசு கலிலேயா பகுதிக்கு அவர் சென்றார். அதாவது அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதியில நாசரேத்து பகுதியில் இருக்கிறார். அதற்கு பிறகு நாசரேத்து பகுதியை விட்டு அவர் பெருங்கடல் பகுதியை தாண்டி அங்கே கலிலேயா பகுதியில கப்பர்நாகும் என்று சொல்லப்படுகிற இடத்திற்காகத்தான் இயேசு நற்செய்தி அறிவிக்க சென்றார் என்று இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். கலிலேயா பகுதி என்பது புரட்சிகரமான ஒரு பகுதி, புதுமையில் நிறைந்த ஒரு பகுதி, நிறைய புறவினத்து மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி என்பதைத்தான் நம்ம அறிய முடிகிறது. அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கிற கப்பர்நாகும் என்கிற ஒரு கிராமத்திற்காகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். அங்கே நற்செய்தி அறிவிப்பு பணி தொடங்குகிறார். காலம் நிறைவேறிவிட்டது, கடவுள் அரசு நெருங்கிவிட்டது, மனம் மாறுங்கள் அப்படி என்கிற இறை வார்த்தை அறிவிக்கிற பணியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து தொடங்குவதைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் சொன்னேன், இறை வார்த்தையினுடைய ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்க தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பின் மிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையில அருங்கொடை மையங்கள் மூலமாக இன்றைக்கு இறை வார்த்தையின் மீது
ஒரு புதிய ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறது, இறை வார்த்தை கேட்கப்படுகிறது. எங்கெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெருமளவில் சென்று இன்றைக்கு இறை வார்த்தையின் மீது முன்பில்லாத அளவுக்கு ஒரு ஈர்ப்பும் அந்த இறை வார்த்தையின் மீது ஒரு ஆர்வமும் இருப்பதை நம்மால் மறுக்க முடியாது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஏனென்றால் புதிய மறுமலர்ச்சி இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில இறை வார்த்தையின் மீது நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆண்மை மிக்கவர்களே, அதற்கு ஒரு சான்று நம்முடைய இந்த இன்றைய மன்னா சேனல் என்றே சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2000 3000 பேர் இறை வார்த்தையை இன்றைய மன்னா மூலமாக கேட்கிறார்கள். இன்றைய மன்னா தொடங்கி வெறும் 5-6 ஆண்டுகள் தான் ஆகின்றன. 30,000த்திற்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லப்படுகிற பார்வையாளர்கள் நம்முடைய இந்த சேனலில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு தீமையான அழிவுக்குரிய சமூக வலைதள வீடியோக்கள் இருந்தாலும் அதற்கு இணையாக இறை வார்த்தையை தூக்கி பிடிக்கிற, இறை வார்த்தையை கேட்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு பாராட்டுதலோடு இறைவன் நமக்கு இன்றைக்கு என்ன செய்தியை கொடுப்பார் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை இன்றைக்கு முன்பு இல்லாத வகையில பல இடங்களில் அறிவிக்கப்படுகிறது, பல வழிகளில் இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் இன்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய பலருக்கு இந்த இறை வார்த்தையை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. அன்பு மிக்கவர்களே, ஐயோ அந்த பெந்தகோஸ்தக்காரவங்க எல்லாம் இறை வார்த்தையை அப்படி வாசிச்சு இறை வார்த்தையை அப்படி சொல்றாங்களே, இந்த சிஎஸ்ஐ காரவங்க எல்லாம் இறை வார்த்தையை பயன்படுத்தி ஜெபம் சொல்றாங்களே, எங்களுக்கு அதை மாதிரி வரமாட்டேங்குதே ஃபாதர் அப்படி என்று ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோடு தான் நம்ம இருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, நாம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய மீட்பு, அவர்களுடைய விசுவாசம் என்பது சோலா ஸ்கிரிப்தூரா என்று சொல்லுவார்கள். அதாவது விவிலியத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய மீட்பு என்பது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இறை வார்த்தை கடவுளால் ஏவப்பட்டது, மனிதர்களால் எழுதப்பட்டது. இறை வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்விற்கான விளக்கு. இறை வார்த்தை ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் அடிப்படை நம்முடைய ஈடேற்றத்திற்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் என்பது இறை வார்த்தையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் பாரம்பரியத்தை உள்ளடக்கியதாக கொண்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்பது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில வாழ்ந்து மரித்த புனிதர்களுடைய சமூக உறவில் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்பது கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவராக இருக்கிற திருத்தூதர் பேதுருவினுடைய வழித்தோன்றலாக இருக்கிற திரு தந்தைகளுடைய படிப்பினைகள் வாயிலாக நமக்கு அது உறுதி செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படி என்றால் அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண மீன் பிடிக்கிற நால்வரை தேர்ந்தெடுத்து அவர்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று உறுதி செய்து அவர்களை தம்மோடு இருக்க வைத்து பிறகு தன்னுடைய சாட்சிகளாக மாற்றி இருக்கிறார் என்பதுதான் விவிலியத்தில் நாம் காணுகிற உண்மை. ஆகவே இந்த இறை வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்விற்கான விளக்கு, நம்முடைய பாதைக்கான விளக்கு என்பதை புரிந்து கொண்டு இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் இறைவன் நமக்கு முதல் அழைப்பு விடுக்கிறார். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்பது இந்த இறை வார்த்தையை கேட்டு அதை நம்ம விசுவசிக்க வேண்டும். இறை வார்த்தை வெறும் கேட்பதற்காக அல்ல, மாறாக இறை வார்த்தையை கேட்டு அது நம்முடைய உள்ளத்துல சென்று நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த தான் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இறை வார்த்தையை நம்பி நம்முள் மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் இரண்டாவது செய்தியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது, இறை வார்த்தை என்பது இன்றைக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இறை வார்த்தையை கேட்பதற்கு ஆயிரம் மக்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சாட்சிய வாழ்வாலும் நம்முடைய வார்த்தையாலும் இந்த இறை வார்த்தை அன்றாடம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நம்ம மூன்றாவது செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இறை வார்த்தையை அறிவிப்பது என்பது ஏதோ திருத்தந்தைக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் துறவியர்களுக்கும் மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி என்பது அல்ல. மாறாக இறை வார்த்தை என்பது கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற
தலையாய கடமை என்பது தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, பல புனிதர்களுடைய வாழ்வு இதற்கு ஒரு சான்றாக இருந்திருக்கிறது. இறை வார்த்தை என்பது தெருமுனைகளிலும் அல்லது பேருந்து நிலையங்களிலும் விவிலியத்தை இலவசமாக கொடுத்து அல்லது விவிலிய துண்டு பிரசுரங்களை இலவசமாக கொடுத்து மனம் மாறுவதற்காக அழைப்பு விடுப்பதோ அல்லது நீங்கள் மீட்பு பெற்றுவிட்டீர்களா என்று கேள்வி கேட்பதற்காகவோ அல்ல. மாறாக பல புனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், இறை வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்துல நிறுத்தி தங்களுடைய வாழ்க்கையால் அவர்கள் இயேசுவை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பல இடங்களில் துன்புறுத்தி கொண்டிருக்கிற இந்த ஒரு காலச்சூழல்ல நம்முடைய வாழ்வால் இறை வார்த்தை அறிவிக்கத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் அவரை வட இந்தியாவில் அடித்து துன்புறுத்தி வாயில சாணியை வைத்து அவரை துன்புறுத்தி இருக்கிறார்கள், இறை வார்த்தையை அறிவிக்க கூடாது என்பதற்காக. அன்பு மிக்கவர்களே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறை வார்த்தையை மனதிடத்தோடு நம்ம அறிக்கையிட இறைவன் நம்முடைய உள்ளங்களை தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.